சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தமிழக அமைச்சரவையில் பதவியேற்றவுடனே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை வழங்கப்பட்டது. அடுத்த இரு தினத்தில் அவருடைய நிதித்துறையை பறிக்கப்பட்டு வருவாய்த்துறைக்கு திரு செங்கோட்டையன் மாற்றிருக்காங்களே, என்னுடைய உள்நோக்கம் என்ன, உங்களுடைய கருத்து? அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, நான் தான் கேட்டேன், எனக்கு வருவாய்த்துறை கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா மக்களோடு இருக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. வருவாய்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜிஎஸ்டியில் வருவாய் பண்ணி 1,50,000 கோடியை வருஷத்துக்கு மத்திய அரசு தருதில்ல, அதை வாங்கிறது தான் வருவாய்த்துறை. அப்புறமா அதில் ஒரு 41 விழுக்காடு பங்கு, அந்த 50%ல் அது ஒரு 61. இது இந்த பாதி 1,50,000 தானே வந்துடும்ல. பணத்தை அப்படியே திறந்து எடுக்கிறது செங்கோட்டையன் தான் எடுக்கணும். வந்துடும்னா அது இவர்கிட்ட ஜோசப் விஜய்கிட்ட வராது, செங்கோட்டையன்கிட்ட தான் வரும். அதுக்கு தான் அந்த அமைச்சர் வருவாய்த்துறைக்கு அவர் வந்திருக்காரு. பெட்டி அவர்கிட்ட தான் இருக்கும், திறந்து எடுக்கிறது சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். அங்கே தான் வந்து விழும் அது. அப்புறமா மத்திய அரசு ஒரு பாதியை எடுத்துக்கிறது இல்லை, ஜிஎஸ்டியில் பாதி எங்கே கொடுத்துருது இல்லை, அந்த இங்கே கொடுக்கறது தான் 1,50,000. இந்த பாதி எடுத்ததில் வேற 41 விழுக்காடை கொடுத்துருவாங்க மத்திய அரசு. அது ஒரு 65,000 கோடி, மொத்தத்தில் 2 லட்சம் கோடி வருதில்ல. அந்த வர்றதெல்லாம் வந்து விழுற இடம் அந்த சாவி, அது எனக்கு வேணும். அதான் வருவாய்த்துறை அதான். அதை என்கிட்ட கொடுங்க. நிதித்துறையோட பெரிய துறை வருவாய்த்துறையா? ஆமாங்க, நிதித்துறைக்கு கணக்கு வழக்கு போடுறது தான் இது. வந்த பிறகு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு போடுறது தான் நிதித்துறை. பணத்தை வாடுறது வருவாய்த்துறை. அப்போ அந்த வாடுற வேலையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ தேவைக்கேவலை பண்ணுறது வர்ற வேலை தான், சம்பாதிக்கிற வேலை தான், பணம் தான் அவங்களுடைய கொள்கை. சார், தூய ஆட்சி நீங்கள் ஆட்சி வந்திருக்காங்க, நீங்கள் எங்கள் தூய ஆட்சி ஜீவராவா வச்சுக்கிட்டு எப்படிங்க தூய ஆட்சி நடத்துவாங்க? எப்படி தூய ஆட்சி நடத்துவாங்க? என்ன அது சினிமாங்க, சினிமாவில் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எங்கள் சினிமாவில் கதாநாயகங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சினிமா அது, அவங்க சொல்கிறதெல்லாம் சினிமா, செய்கிறது பணத்துக்கான ஆட்சி. அப்போ இது அரசு இல்லையா? சினிமா அரசா? சம்பாதிக்கிற அரசு. அரசுங்கிறது நிஜம், அந்த சினிமாவை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனால் அரசுங்கிறது சினிமா இல்லை. அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா சம்பாதிக்கிறத செய்கிறாங்க, சம்பாதிக்கிறது அவ்வளவுதான். அப்போ சம்பாதிக்கிறது, அந்த ஜிஎஸ்டியை வாங்கிறது, அந்த கல்லாப்பட்டைக்கு சாவி என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் நான் தான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இந்த மொத்தத்தில் எல்லா அமைச்சர்களும் சம்பாதிக்கிறதுல தான் இருக்காங்க குறியா. ஜோசப் விஜயும் அதுக்கு தான் இருக்கிறாரு ரெடியா. இதான். வணக்கம்.